ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 1/2 கப் துவரம்பருப்பு நல்லா கழுவிக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, 4-5 பூண்டு பல். அடுப்பு ஆன் பண்ணி பருப்பு குக்கரில் வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை மசிச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு வாணல் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, 5-6 வெந்தயம், சின்ன வெங்காயம் 10, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, தக்காளி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட் இது 3 தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த காய் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்த புளி அந்த சாறை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போது வேக வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.